businessmen. This is the biggest national issue. ஊராட்சி மறைக்கப்பட்ட உண்மைகள். இது ஒரு சாதாரண ஊழல் கதை அல்ல. இது ஒரு முழு நிர்வாக அமைப்பின் மறைப்பு கதை. இது மறைக்கப்பட்ட வரவு செலவு கணக்குகளின் கதை, மறைந்த நீர்நிலைகளின் கதை, சட்டங்களை மீறி இயக்கப்பட்ட கல்குவாரிகளின் கதை மற்றும் இந்த அனைத்தையும் வெளிக்கொணர முயன்ற ஒரு மனிதனின் கதை. அவர் சுகவனம். பருகூர் தேர்வுநிலை பேரூராட்சியில் வரவு செலவு விவரங்கள் கேட்டபோது பதில்: பட்ஜெட் மாதம் வாரியாக தயாரிக்கப்படுவதில்லை. ஆனால் சட்டம் என்ன சொல்கிறது? தமிழ்நாடு மாவட்ட நகராட்சிகள் சட்டம் 1920 பிரிவு 120 ஒவ்வொரு ஆண்டும் பட்ஜெட் தயாரிக்க வேண்டும். பிரிவு 33 நிர்வாக அறிக்கை வெளியிட வேண்டும். பிரிவு 24A வளர்ச்சி திட்டம் தயாரிக்க வேண்டும். ஆனால் இந்த ஆவணங்கள் வழங்கப்படவில்லை. கணக்கு காட்டப்பட்டது, ஆனால் கணக்கின் ஆதாரமில்லை. செலவு செய்யப்பட்ட பணிகள் உண்மையில் நடந்ததா என்று கள ஆய்வு செய்ய மனு செய்யப்பட்டது. அனுமதி மறுப்பு. ஏன் மறுப்பு? ஏனெனில் கணக்கில் இருந்த வேலைகள் நிலத்தில் தெரியவில்லை. கள ஆய்வில் தெளிவான பதிலில்லை. அப்போது சுகவனத்திடம் கையூட்டு வழங்க முயற்சி. ஊழலில் ஈடுபட்டவர்களின் பெயர் பட்டியல் தருகிறோம், அமைதியாக இருங்கள். ஆனால் அவர் மறுத்தார். அந்த நாளிலிருந்து அவர் ஒரு கேள்வி கேட்ட குடிமகன் அல்ல, ஒரு எதிர்ப்பு குரலானார். பரகூர் கிராமம் சர்வே நம்பர் 471 நீர்நிலை. ஆனால் அது உட்பிரிவுகளாக மாற்றப்பட்டது. 471/4 நலச்சங்கம் கல்யாண மண்டபம் என்று பட்டா. அதிகாரப்பூர்வ பதில்: நீர்நிலை புறம்போக்கு நிலங்கள் இல்லை. ஆனால் நிலம் இருந்தது. நீர்நிலையை மறைத்து பட்டா வழங்கப்பட்டது. இது சாதாரண தவறல்ல, இது கிரிமினல் மிஸ்காண்டாக்ட். ஆர்டிஐ வழியாக கேட்கப்பட்டது: பருகூர் டெக்ஸ்டைல்ஸ் மார்க்கெட், A1 மார்க்கெட், கலைஞர் டெக்ஸ்டைல்ஸ் மார்க்கெட், சுரத் டெக்ஸ்டைல்ஸ், ஸ்ரீ பாலாஜி டெக்ஸ்டைல்ஸ், ஸ்ரீ மகாலட்சுமி டெக்ஸ்டைல்ஸ், ஸ்ரீ ஐயப்பன் டெக்ஸ்டைல்ஸ். பதில் என்ன? பருகூர் டெக்ஸ்டைல்ஸ் மார்க்கெட் மட்டும் உள்ளது. மற்றவை மறைக்கப்பட்டது. கட்டிட விவரமில்லை, பட்டா விவரமில்லை. ஆனால் வரி வசூல் செய்யப்பட்டது. இது எப்படி சாத்தியம்? சர்வே நம்பர் 63/1B கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 24 டிசம்பர் 2013 ஆஃபீஸ் மெமராண்டம். 20,000 TPA வரை கேட்டகரி B2 மக்கள் கருத்து கேட்பு தேவையில்லை. 20,000 TPA மேல் கேட்டகரி B1 மக்கள் கருத்து கேட்பு அவசியம். ஆனால் 20,000 TPA மேல் கனிமம் எடுக்கப்பட்டும் மக்கள் கருத்து கேட்பு நடத்தப்படவில்லை. பின்னர் 63/1B குவாரி இல்லை என்று கூறி 63/2 பகுதியில் கூட்டம் நடந்ததாக பதிவு. ஆனால் அப்பகுதி மக்கள் குவாரி மூட போராட்டம் செய்திருந்தனர். மைனிங் பிளான் வரைபடம் வழங்கப்படவில்லை. ஆர்டிஐ சட்டம் 30 நாட்களில் தகவல் வழங்க வேண்டும். 36 நாட்களுக்கு பிறகு கட்டணம் கேட்டனர். கட்டணம் செலுத்தப்பட்டது. ஆனால் வழங்கிய ஆவணம் தவறான சர்வே நம்பர் தொடர்பானது. 63/1B கேட்டபோது 63/2 ஆவணம். SLR, RSR, OSR ஆவணங்கள் இல்லை என்று பதில். ஆனால் சுற்றறிக்கை சொல்கிறது அவைதா மாவட்ட அலுவலகத்தில் இருக்க வேண்டும். ஏன் இந்த முரண்பாடு? கவுன்சிலர்கள் 1 முதல் 15 வரை மனுக்கள் கொடுக்கப்பட்டது, நடவடிக்கை இல்லை. சிலர் மீது இந்திய தண்டனை சட்டம் 1860 பிரிவு 34 கூட்டு நோக்கம். பர்கூர் காவல் FIR 44/2021. ஒரு உண்மை கேள்வி கேட்டதற்காக வழக்கு. ஊழல் பெரிதாக இருக்கலாம், அதிகாரம் வலிமையாக இருக்கலாம். ஆனால் ஒரு குடிமகனின் கேள்வி ஒரு நாளில் வரலாறாக மாறும். இது பருகூர் பேரூராட்சியின் கதை. இது மறைக்கப்பட்ட உண்மையின் கதை. இது சுகவனத்தின் குரல். உண்மை வெளிச்சம் பார்க்கும் வரை இந்த குரல் நிற்காது.